السلام عليكم ورحمة الله وبركاته. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மல் லஸிமல் இஸ்திக்ஃபார், யார் பாவ மன்னிப்பை அவசியமாக்கி கொண்டாரோ, ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, அல்லாஹ் அவருக்கு அனைத்து கவலைகளிலிருந்தும் விடுதலையை ஏற்படுத்தி விடுவான். எல்லா கவலையும் போக்கி அவருக்கு மகிழ்ச்சியை தந்து விடுவான். ஒமின் குல்லி ضيقின் மஹ்ரஜா, எல்லா நெருக்கடிகளையும் அல்லாஹு தஆலா அவருக்கு போக்கி விடுவான். வரஸகஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவர் அறியாத புறத்திலிருந்து அல்லாஹ் அவருக்கு ரிஸ்கை வழங்கி விடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். பாவ மன்னிப்பு தேடுவதால் நமக்கு எண்ணற்ற பலன்கள் கிடைக்கிறது. எல்லா நெருக்கடிகளும் நம் வாழ்க்கையிலிருந்து நீங்குகிறது. குறிப்பாக நமக்கு பரக்கத்துகள், ரிசுக்குகள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தரப்படுகிறது. பரக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்று இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடணும் அல்லாஹ்கிட்ட. ஹஸனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களிடத்தில் ஒருத்தர் வந்தார். ரொம்ப பஞ்சமாக இருக்கிறது, ஊரில் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, உணவு இல்லாமல் சிரமப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு முறையிட்டார். அவங்க சொன்னாங்க, இஸ்தக்ஃபிரில்லா, அல்லாஹ்விடத்தில் நீ இஸ்திக்ஃபார் செய் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொருத்தர் வந்தார், வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏழ்மையாக இருக்குது, பணம் காசுகள் இல்லை, வீட்டில் வசதி வாய்ப்புகள் இல்லை, நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டார். இஸ்திக்ஃபார் செய்ய அப்படின்னு சொன்னாங்க. இன்னொருத்தர் வந்தார், எனக்கு குழந்தை இல்லை, குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி அவர் முறையிட்டார். ஹஸனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, இஸ்திக்ஃபார் செய்ய அப்படின்னாங்க. நாலாவது ஒருத்தர் வந்தார், தோட்டம் துறவுகள்லாம் இருக்குது, எல்லாம் பட்டு போயிருக்கு, காஞ்சி போயிருக்குது, எதுவுமே அது முளைக்க மாட்டேங்குது, நான் என்ன செய்கிறது? அப்போ அவங்க சொன்னாங்க, இஸ்திக்ஃபார் செய்ய அப்படின்னாங்க. பக்கத்தில் இருந்த ஒருத்தர் கேட்டார், அத்தாக்க ரிஜாலுன் யஷ்கூன அன்வான் ஃபமர்த்தஹும் குல்லஹும் பில் இஸ்திக்ஃபார். 4 பேர் வந்தாங்க, 4 பேரும் 4 விதமான தேவைகளை சொல்லி வந்தார்கள். எல்லாரும் ஒரே தேவைகளை சொல்லி வரல. ஒருத்தர் குழந்தை வேணும்னார், ஒருத்தர் மழை வேணும்னார், ஒருத்தர் ஏழ்மையாக இருக்குன்னாரு, ஒருத்தர் தோட்டம் துறவுகளில் மரம்லாம் முளைக்க மாட்டேங்குதுன்னு சொன்னார். 4 பேரும் 4 விதமான கோரிக்கைகளை வைத்த பொழுது நீங்கள் 4 விதமான தீர்வு தானே சொல்லணும், ஒரே தீர்வை சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டார். மருத்துவர்கிட்ட போனோம் அப்படின்னு சொன்னால் 4 விதமான பிரச்சனைகளுக்கு ஒரே மருந்தையாக கொடுப்பாங்க, வேறு வேறு மருந்து கொடுப்பாங்க. ஒரே ஆளுக்கு 4 விதமான மருந்து கொடுப்பாங்க இன்றைக்கு உள்ள மருத்துவர்கள்லாம். அதுதான் வளமை. ஆனால் 4 பேருக்கு ஒரே விதமான தீர்வை சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்ட பொழுது தான் ஹஸனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், மா குல்து மின் இந்தி ஷைஅன், நான் என் புறத்திலிருந்து எதையும் சொல்லலை, நானாக விரும்பி சுயமாக எதையும் சொல்லலை. அல்லாஹ் இந்த தீர்வை அவனே சொல்லித் தருகிறான். அவங்க என்னென்ன பிரச்சனைகளை கொண்டு வந்தார்களோ, என்னென்ன கோரிக்கைகளை என்னிடத்தில் முன்வைத்து அதற்கான தீர்வை தேடினார்களோ, அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அல்லாஹ் இதைத்தான் சொல்லித் தருகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், குல்துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நான் சொன்னேன் இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்களை படைத்த ரப்புல் ஆலமீனிடத்தில் உங்களுடைய பாவங்களுக்கு நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்து கொள்ளுங்கள், இன்னஹு கான கஃபாரா, நிச்சயமாக அவன் உங்களது குற்றங்களை மன்னிப்பவனாக இருக்கிறான் அப்படின்னு அதோடு நிறுத்தல்ல. நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்க, அல்லாஹ் மன்னிப்பான் அப்படின்னு சொல்லி நிறுத்தலை. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், யுருசிலி சமா அலைக்கும் மிதராரா, அல்லாஹ் உங்களுக்கு மழையை இறக்கி தருவான். ஓ யும்திதுக்கும் பி அம்வாலியும் வபனீன், அல்லாஹு தஆலா உங்களுக்கு பொருளாதாரத்தையும் குழந்தை செல்வங்களையும் அல்லாஹ் உங்களுக்கு தருவான். ஓ யஜ்அல் லக்கும் ஜன்னாத்தியும் ஓ யஜ்அல் லக்கும் அன்ஹாரா, அல்லாஹ் உங்களுக்கு தோட்டம் துறவுகளையும் அதற்கு தேவையான நதி நீர்களையும் அல்லாஹு தஆலா உங்களுக்கு தருவான் என்று அல்லாஹ் அந்த வசனத்தில் வாக்குறுதி அளிக்கிறான். இஸ்திக்ஃபார் செஞ்சோம் அப்படின்னா எல்லாமே கிடைக்கும். பாவ மன்னிப்பு மட்டும் இல்லை, அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு மட்டும் இல்லை, எல்லாமே அல்லாஹு தஆலா சேர்த்து கொடுத்து விடுவான். இன்றைக்கி எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது, குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, நெருக்கடிகள் இருக்குது. எல்லாத்துக்கும் தீர்வு என்னென்னா ஒன்றே ஒன்று தான், இஸ்திக்ஃபார் செஞ்சால் போதும். வீட்டில் நெருக்கடிகளா இஸ்திக்பார் செய்யலாம். அல்லாஹ் தஆலா நெருக்கடிகள் நீக்கிடுவான்.
பிரச்சனைகளா? இஸ்திக்ஃபார் செய்யணும். அல்லாஹ் தஆலா பிரச்சனைகளை போக்கிடுவான். வேலை இல்லாமல் ஒருத்தர் கஷ்டப்படுறாரா? ஒன்றும் செய்ய தேவையில்லை, இஸ்திக்ஃபார் செஞ்சால் போதும். அல்லாஹ் அவருக்கு தகுந்த வேலையை தகுந்த நேரத்தில் கொடுத்துருவான். ஒருத்தர் வேலையில் இருக்கிறார், ஆனால் ரொம்ப ப்ரெஷர், அவருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்கப்படுது, சரியான நிம்மதியாக அவர் வேலை பார்க்க முடியல, ஒன்றும் செய்ய தேவையில்லை, இஸ்திக்ஃபார் செஞ்சால் போதும். அல்லாஹ் தஆலா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீக்கி அந்த வேலையை அவருக்கு ராகத்தாக ஆக்கிடுவான். குழந்தை இல்லையா? இஸ்திக்ஃபார் செஞ்சு அல்லாஹ் குழந்தையை கொடுத்துருவான். எல்லாத்துக்கும் தீர்வாக அல்லாஹ் தஆலா இஸ்திக்ஃபாரை தான் வைத்திருக்கிறான். ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு நாள் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சந்திப்பதற்கு வந்தார்கள். சந்திச்சுட்டு அவங்க அந்த சந்திப்பை முடிச்சுட்டு அங்கேருந்து வெளியே கிளம்பி போனாங்க. அவரை பார்த்து அங்கே இருந்த ஒருத்தர் வேகமாக ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சந்தித்து கேட்டார், இன்னி ரஜுலுன் து மாலின் வலா யூலதுலி, என்னோட நிறைய பொருளாதாரம்லாம் இருக்குது, செல்வம்லாம் இருக்குது, எல்லாம் வசதி வாய்ப்பெல்லாம் கொடுத்துட்டான், ஆனால் குழந்தை செல்வம் எனக்கு இல்லை, எல்லாம் எனக்கு குழந்தையை தரலை, நான் என்ன செய்கிறதுன்னு கேட்டார். அப்போ அவங்க சொன்னாங்க, அலைக்க பில் இஸ்திக்ஃபார், நீ இஸ்திக்ஃபார் தேடிக்கோ, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடு, உனக்கு அல்லாஹ் தஆலா குழந்தையை கொடுத்துருவான் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அவர் போயிட்டாங்க. ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போயிட்டாங்க. இவர் இஸ்திக்ஃபார் செஞ்சுக்கிட்டே இருந்தார். எந்த அளவுக்கு செஞ்சார் அப்படின்னு சொன்னால், ஒரு நாளைக்கு 700 தடவை இஸ்திக்ஃபார் செஞ்சுக்கிட்டே இருந்தார். அந்த இஸ்திக்ஃபார் செய்ததின் பலனாக அல்லாஹ் தஆலா அவருக்கு 10 குழந்தையை கொடுத்தான். குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் துவா செய்ய சொன்னார். இஸ்திக்ஃபார் செய்யுங்கன்னு சொன்னாங்க. இஸ்திக்ஃபார் செஞ்சார், 10 குழந்தையை கொடுத்தான். இந்த விஷயம் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு காதுக்கு வருது. இப்படி ஒருத்தர் குழந்தை இல்லாமல் இருந்தார். ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவங்களை சந்தித்து அவர்கிட்ட கேட்ட பொழுது இஸ்திக்ஃபார் செய்ய சொன்னாங்க. இவர் இஸ்திக்ஃபார் செய்ய அவருக்கு 10 குழந்தைகள் பிறந்துச்சு அப்படிங்கிற அந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அந்த மனிதரை கூப்பிட்டு விசாரித்தாங்க. நீ யார்கிட்ட கேட்ட? ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட கேட்டேன். அவங்க இஸ்திக்ஃபார் செய்ய சொன்னாங்க. அப்போ இவங்க முஆவியா ரலியல்லாஹு தஆலான்னு சொன்னாங்களாம். அவங்கள்ட்ட திருப்பி கேட்க வேண்டியது தானே, இஸ்திக்ஃபார் செய்தால் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு எங்கிருந்து நீங்கள் எந்த அடிப்படையை வைத்து நீங்கள் இந்த விஷயத்தை சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்க வேண்டியது தானே, நானும் தெரிஞ்சுக்குவேன்ல அப்படின்னு கேட்டாங்க. இல்லை ஜனாதிபதி அவர்கள், நான் கேட்காம விட்டுட்டேன், இன்ஷா அல்லாஹ் அடுத்து நீ பார்த்தா எனக்கு கேட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை வந்த பொழுது அந்த மனிதர் கேட்டார், அன்னைக்கு ஒரு நாள் நான் குழந்தை இல்லைன்னு கேட்டேன், இஸ்திக்ஃபார் செய்ய சொன்னீங்க. முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு எந்த அடிப்படையில் இதை சொன்னார்கள் என்று கேட்கும்படி சொன்னாங்க. நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்ன உடனே ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்களா, அலம் தஸ்மஅ கௌல ஹூதின் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செஞ்சுருக்கானே, உனக்கு தெரியாதா? நீ கேட்கலையா அந்த மாதிரி வார்த்தையை? என்ன வார்த்தைன்னு கேட்டாங்க. ஓ யஸீதுக்கும் குவ்வத்தன் இலா குவ்வத்திக்கும், நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு ஆற்றலுக்கு மேல் ஆற்றலை அல்லாஹ் வழங்குவான், வலிமைக்கு மேல் வலிமையை அல்லாஹ் உங்களுக்கு கொண்டு சேர்ப்பான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தையை சொல்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்க, ஓ இம்திதுக்கும் பி அம்வாலி வ பனீன், அல்லாஹ் உங்களுக்கு பொருளாதாரத்தையும் கொடுப்பான், குழந்தைகளையும் கொடுப்பான் அல்லாஹ் சொல்லிட்டான். அந்த அடிப்படையில் தான் நான் உனக்கு இஸ்திக்ஃபார் செய்யும்படி சொன்னேன், வேறு எந்த அடிப்படையில் இல்லை, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டான். இஸ்திக்ஃபார் செய்யுங்க, உங்களுக்கு அல்லாஹ் குழந்தையை தருவதாக வாக்களித்து விட்டான், அதைத்தான் உனக்கு சொன்னேன் அப்படின்னாங்க ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்போ அதனால் இஸ்திக்ஃபார் செய்வதால் எல்லா வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படையான விஷயங்கள், வாழ்வாதாரங்கள் அனைத்தும் நமக்கு கிடைக்கிறது. மழை இல்லை அப்படின்னா ஒன்றும் செய்ய தேவையில்லை, இஸ்திக்ஃபார் செஞ்சால் போதும், அல்லாஹு தஆலா மழையை தந்து விடுவான். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு காலத்தில் மழை இல்லாமல் சிரமப்பட்டாங்க மக்கள் எல்லாம். எல்லாத்தையும் கூப்பிட்டு துவா செய்கிறதுக்காக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மக்களை அழைச்சிட்டு போனாங்க. அழைச்சிட்டு போய் அங்கே நின்று எந்த துவாவையும் செய்யலை, துவா செய்யாமல் திரும்பி வந்துட்டாங்க. மக்கள் கேட்டாங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டு போனீங்க, எல்லாத்தையும் கூட்டு போய் துவா செய்யணுங்கிற நோக்கத்தில் தான் கூட்டு போனீங்க, எந்த துவாவையும் செய்யாமல் திருப்பி வந்துட்டீங்களே அப்படின்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, நான் மழையை கேட்டுட்டேன், எல்லாம் மழையை கொடுத்துருவான்னாங்க. என்ன சொல்கிறீங்க, துவா கேட்கவே இல்லையே அப்படின்னு கேட்கும் பொழுது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலான்னு சொன்னாங்களா, நான் எந்த துவாவையும் செய்யலை, இஸ்திக்ஃபார் மட்டும்தான் செஞ்சேன்.
பாவ மன்னிப்பு தேடினா அல்லாஹ் மலையை கொடுத்துருவான் அப்படின்னாங்க. அல்லாஹு தஆலா மலையையும் தந்தான் என்பது வரலாறு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அதனால் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் எந்த சோதனைகளாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு இஸ்திக்ஃபார் தான். எந்த அடிப்படையில் இதை சொல்லப்படுகிறது என்றால், இன்னைக்கு நமக்கு வரக்கூடிய சோதனைகள் அனைத்திற்குமான காரணம் நம்முடைய பாவங்கள் தான். பாவத்தினால்தான் சோதனைகள் வருது, பாவத்தினால்தான் நெருக்கடி வருது, பாவத்தினால்தான் ஏழ்மை வருது, பாவத்தினால்தான் நமக்கு நோய் நொடிகள் வருது. அந்த பாவத்திலிருந்து நாம் இஸ்திக்ஃபார் செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்த அல்லது வர இருக்கிற எல்லா சோதனைகளையும் அல்லாஹ் நீக்கிடுவான். அந்த அடிப்படையில் தான் இஸ்திக்ஃபார் என்பது நம்முடைய எல்லா காரியங்களுக்கும் தீர்வாக இருப்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லித் தருகிறான். அதனால் இஸ்திக்ஃபார் நாம் செய்யணும். அல்லாஹு தஆலா அதன் மூலம் நம் வாழ்க்கையில் எல்லா வகையான தேவைகளையும் பூர்த்தி செய்து தருவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.